மூன்று காரியங்கள். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்குத் தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். சங்கீதம் 18:35. இந்த வசனத்தை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். 3 முறை உம்முடைய என்கிற வார்த்தை அடுத்தடுத்து வருகிறதை நாம் காணலாம். உம்முடைய கேடகம், உம்முடைய வலது கரம், உம்முடைய காருண்யம். இம்மூன்றையும் சற்றே சிந்திப்போமா? உம்முடைய இரட்சிப்பின் கேடகம். வேதம் சொல்கிறது, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:5. கேடகம் என்ற வார்த்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. சாத்தான் நம்மேல் தீய அம்புகளை எய்யும் போது, பொல்லாத மனுஷர் பில்லி சூனியங்களை கொண்டு நம்மை தாக்கும் போதும் கர்த்தர் ஒருவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். நம்மேல் வரவேண்டிய ஆக்கினையை இயேசு கிறிஸ்து தம்மேல் சுமந்தார். யுத்த களத்தில் விரோதி விஷ அம்புகளை எய்வான், ஈட்டிகளை வீசுவான். எதிர்த்து நிற்கும் வீரன் தன்னுடைய கைகளில் கேடகம் ஏந்தி நிற்கும் பட்சத்தில் அவன் பாதுகாக்கப்படுவான். தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உங்களை கேடகமாய் இருக்கிறார். 2. உமது வலது கரம். கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய கரத்தை குறித்து அது ஓங்கிய புயம் என்றும் உயர்ந்த கரம் என்றும் வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவன் தம்முடைய நித்திய புயத்திற்குள்ளாக வல்லமையான கரங்களுக்குள்ளாக நம்மை பாதுகாக்கிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகமம் 33:27 என்று மோசே சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய பலத்த கரத்திலே ஒப்புவித்தார். காரணம், தேவனுடைய கரங்கள் என்றும் நிலைத்து நிற்கும் கரங்களாய் நம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடி பாதுகாக்கும் கரங்களாகவும். 1 சாமுவேல் 2:9 நம்மை முதிர் வயது மட்டும் தூக்கி சுமக்கும் கரங்களாகவும் இருக்கின்றன. ஏசாயா 46:4 தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் என்றால் நீங்கள் பாதுகாப்பிற்குள்ளிருப்பீர்கள். 3. உம்முடைய காருண்யம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது மகிழ்ச்சியோடு சொல்கிறார். சங்கீதம் 18:35 நம்முடைய சுய திறமையினாலேயோ அல்லது சன்மார்க்கத்தினாலேயோ நாம் பெரியவர்களாகாமல் கர்த்தருடைய காருண்யத்திலேயே ஆகிறோம். அவர் காருண்யத்தினாலே நம்மை இழுத்து கொண்டார். எரேமியா 31:3 அவருடைய காருண்யத்தினாலே நம்மை அழைத்தார். 2 பேதுரு 1:3 அவருடைய காருண்யம் என்றும் கேடகத்தினாலே அவர் நம்மை பாதுகாத்தார். சங்கீதம் 5:12 தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம், கர்த்தருடைய காருண்யமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் பெரியவர்கள் ஆவீர்கள். நினைவிற்கு, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். சகரியா 9:17